பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாஸ்து குருமார்கள் ஜோதிட குருமார்களின் நல்ல ஆசியோடு இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நவாம்சம் அப்படின்றது எதுக்காக பார்க்குறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதன் மூலமா நம்ம வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போகலாம், வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி நவாம்ச கட்டம் நமக்கு சொல்லும். அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ தான் இது. வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நவாம்ச கட்டம். இப்போ நவாம்ச கட்டம்னா என்னன்னா, நவம் அப்படின்னா 9ன்னு அர்த்தம். ஸோ 9 அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தின்படி பாக்கியஸ்தானம். 9ன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த நவாம்சம். ஸோ பாக்கியம் அப்படின்னா எதெல்லாம் பாக்கியம்? திருமணம் பண்றது ஒரு பாக்கியம், குழந்தை பிறக்கிறது ஒரு பாக்கியம், தொழில் அமையிறது ஒரு பாக்கியம், வண்டி வாகனம் அமையிறது ஒரு பாக்கியம், நல்ல சுற்றுலாக்கள் அமையிறது ஒரு பாக்கியம், நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்கிறது ஒரு பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கு அதுதான் விஷயம். ஸோ அதை நாம நவாம்சத்துல நாம பார்த்தீங்கன்னா அதை டிட்டர்மைன் பண்ணி உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் இந்தந்த காலகட்டங்கள்ல இப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்துறதுக்கு உதவுறதுக்கு பேர் தான் நவாம்ச கட்டம். ஸோ நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்கணும்? நவாம்சம் பார்க்கணும். இதுலயே D1 D2 D3 சொல்லி நிறைய இருக்கு. அதாவது 1வது கட்டத்துக்கு 2வது கட்டத்துக்குன்னு சொல்லி நிறைய இருக்கு. அது மாதிரி நம்ம இப்ப பார்க்க போறது நவாம்சம் மட்டும். சரிங்களா? இப்போ நவாம்சம் அம்சம்ன்றது நவாம்சம்ன்றது ஒண்ணுதான். சரிங்களா? ராசி கட்டம். இப்போ இது ஒரு ராசி கட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வழக்கமா நம்ம திருமணத்துக்கு பார்ப்போம் இல்லையா? இப்போ அதே திருமணத்துக்கு நான் முதல்ல எக்ஸாம்பிள் எடுத்துட்டு மற்றதுக்கெல்லாம் அப்புறம் போலாம். கடக லக்னம். லக்னம் கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு திருமண பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ லக்னம் இங்க இருக்கு. இதனுடைய 7ஆம் அதிபதி சனி பகவான். இதுதான் 7வது வீடு. இதுதான் கலஸ்தர வீடு. கலஸ்தர வீடு, இந்த கலஸ்தர வீட்டோட அதிபதி 6ல உட்காண்டாருன்னு வச்சுங்களேன். சனி பகவான் 6ல உட்காண்டாரு. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 6ல உட்காண்டாரு. 7 அப்படின்றது தான் கல்யாணத்தோட வீடு. கலஸ்தர வீடு அப்படின்றது 7. அந்த 7ஆம் வீட்டு அதிபதி 6ல உட்காந்துட்டாரு. உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, என்னப்பா 6ல உட்காந்துருச்சு, மறைஞ்சிருச்சு, உனக்கு டிலே ஆகும், கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் நோய் நொடிகள், வம்பு வழக்குகள், கடன்கள் இதெல்லாமே அதிகமா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவான கணக்குல சொல்லிடக்கூடாது. இதுல லக்னத்துக்கு 6ல எங்க இருக்காரு இல்லையா, நவாம்சத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணும். நவாம்சத்துல இப்ப அதே நவாம்சத்துல லக்னம் மாறும். ஒரு சில பேருக்கு அதே லக்னம் வரும், ஒரு சில பேருக்கு லக்னம் மாறும். நான் அதே லக்னமா கூட வச்சுக்கிறேன். அதே லக்னம் இப்ப நவாம்சத்துல அவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ இங்க சனி பகவான் இருக்கார், பாக்கியத்துல சனி பகவான். இப்ப பாருங்க, லக்னம் அதேதான், நவாம்சத்துல பாக்கியத்துல சனி பகவான் இருக்காரு. சோ பாக்கியத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது பிரகாசமானதாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த லக்னத்துக்கு இது சரலக்னம். சரலக்னத்துக்கு 11ஆம் வீடு பாதகாதிபதி, அதனால அதை பார்க்க தேவையில்லை. ஸோ 9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு நல்ல அற்புதமான ஒரு வீடு. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல சனி பகவான் நவாம்சத்துல உட்காரும் போது அவருடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ முதல்ல ராசி கட்டத்தை பார்த்து நம்ம என்ன சொன்னோம்? பிரச்சனையில இருப்பாரு, அடிக்கடி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாமே வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இப்போ இல்ல, இவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் சமாளிச்சு அவர் வெற்றிகரமா அவருடைய வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்றது தான் இந்த ராசி கட்டமோ இந்த நவாம்ச கட்டமோ சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? இப்போ இதே ஜாதகம், இதே லக்னம் தொழிலுக்கு பார்க்குறோம். இப்போ தொழில் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ பாருங்க, 10ஆம் பாவம். 10ஆம் பாவம்ன்றது இதுதான். இது யாரோட வீடு? செவ்வாயோட வீடு. 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவத்தினுடைய அதிபதி உங்களுடைய ஜாதகத்துல
லக்னத்திலே இருக்கிறார். செவ்வாய் நேசம் ஆயிடுச்சு. இங்க வந்து நேசம், செவ்வாய் வந்து இங்க நேசம் ஆகுறாரு. செவ்வாய் வந்து இங்கே இருக்கு, 10ஆம் பாவத்தின் அதிபதி இங்க லக்னத்திலே இருக்கிறாரு. உங்களுக்கு தொழில் வந்து சரியா அமையாதுங்க. தொழில் வந்து பாத்தீங்கன்னா மந்தமா தான் போகும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய நட்சத்திர சாரம், அதனை பார்க்குற பார்வைகள் இதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் பலன் மாறும். ஆனாலும் பொதுவான கணக்கு செவ்வாய் நேசம். பொதுவாகவே செவ்வாய்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல சந்திரன் வந்து ஆட்சி வீடு அப்படின்றதுனால செவ்வாய் நேசம் இல்லைன்ற ஒரு கருத்தும் இருக்குது. நான் செவ்வாய் நேசம்னு பொதுவாக எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த செவ்வாய் நேசம் ஆயிடுச்சு அப்படின்னா, 10ஆம் அதிபதி நேசம் ஆயிட்டார் அப்படின்னா தொழில்ல சிறப்பா வர முடியாது, உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க லக்னத்துல செவ்வாய், இப்போ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துட்டாருன்னு வச்சுங்களா, செவ்வாய் 4ல. அப்போ செவ்வாய் 4ல இருந்தா வண்டி வாகனம், வீடு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த மாதிரியான சுகம் சார்ந்த விஷயங்கள், சுற்றுலா செல்லுதல், ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். ஆசைகள் டிபார்ட்மெண்ட்னா என்ன, டூரிஸ்ட் ஏஜென்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பிடிச்சமான வீடுகளை கட்டி கொடுக்கறது, ரியல் எஸ்டேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த 4ஆம் இடம்ன்றது சூப்பரா வேலை செய்யும். ஸோ ராசி கட்டத்துல செவ்வாய் நேசம் தான். நம்ம இதை பார்த்து வந்து தொழில் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நவாம்சத்துல 4ஆம் இடத்த அதிபதி, அதாவது 4ல போய் செவ்வாய் உட்காந்துருக்காரு, 10ஆம் இடத்த அதிபதி 4ல போய் உட்காந்துருக்காரு, அவருக்கு சூப்பரா வரும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல போனா நல்லா வரும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க அந்த தொழில்களை செஞ்சு அவங்க வந்து முன்னேறுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்கும், இப்போ குழந்தைன்னா குழந்தைகளுக்கு இதே பார்க்கலாம் சரிங்களா, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ இப்படி நவாம்சத்தை வச்சு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாம வந்து சரியான பாதையில போறோமா இல்லையா, திருமணத்துக்கு பார்க்கும் பொழுது அந்த இப்போ பெண்ணுக்கு தான் நம்ம நவாம்சம் பார்ப்போம். திருமணம் பார்க்கும் பொழுது பெண்ணு ஜாதகத்தை வச்சு தான் பார்ப்போம், பையனுக்கு பார்க்க மாட்டோம். ஸோ அப்படி பெண்ணுக்கு வச்சு பார்க்கும் பொழுது இந்த பெண் அந்த ஆண் மகன் கூட நல்லா இருப்பாங்களா, நல்லபடியா அவங்க குடும்பம் நடத்துவாங்களா, அவங்க வாழ்க்கை சிறப்பானதா இருக்குமா, குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்குமா, சொத்து சுகம் சிறப்பா இருக்குமா, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே பார்த்து முடிவு பண்ணி அதை முன்கூட்டியே தெரிஞ்சு, அந்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியா சொல்லி அவங்கள வழி நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த நவாம்சம். இந்த நவாம்சத்தை வச்சு நம்மளால வந்து எல்லாத்தையுமே கணிக்க முடியும். நவாம்சம்ன்றது பாக்கியம், முதல்ல சொன்ன மாதிரி நவாம்சம்ன்றது பாக்கியம். நம்மளுடைய பாக்கியம் என்ன, எனக்கு எதெல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் எனக்கு கிடைக்காது, அதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தணும் அப்படின்னா நமக்கு வெற்றிகள் அப்படின்றது பிரகாசமானதாக கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த நவாம்சத்தை பற்றி உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லலை, ஏன்னா வீடியோ பெருசானா நிறைய வியூஸ் போகிறதில்ல. ஸோ அதனால தான் சின்ன சின்னதாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் குழுவிலலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி.